இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு நம்ம அல்வா செய்ய போகிறோம். திருநெல்வேலி அல்வா. அதுக்கு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிடுவோம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஒரு 7 மணி நேரம் வந்து இதை ஊற வைக்கணும். மாவை பிணைஞ்சு அப்படியே நம்ம தண்ணியை ஊற்றி வச்சிடணும். கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு ஒரு 7 மணி நேரம் வந்து இது நல்லா நனையணும். கோதுமை மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கோம். இதில் வந்து சின்ன பாத்திரத்தில் தான் நான் பிணைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இதை நம்ம நல்லா நைட்டில் பிணைஞ்சி ஊற வச்சிடணும். காலையில் ஒரு 10 மணியை போல் எழுந்திரிச்சு நம்ம அல்வா கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அல்வா செய்கிறதுக்கு மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 தடவை இதை வடிகட்டணும். தண்ணி ஆனால் அதிகமாக ஊற்றி வடிகட்டினா தான் இறங்கும் ஜலடையில், இல்லைன்னா இறங்காது. ஒரு 2 தடவை நம்ம வந்து இதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமாத்தான் நம்ம அதை காய்ச்சோம். நல்லா மாவு வந்து புளிச்சிருச்சு, நுரையடிச்சு வந்துருச்சு. நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கிடுவோம். சும்மா லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இதை ஊற்றுவோம். அந்த நெய்யோடையே ஊற்றிடுவோம். தண்ணி நமக்கு ரொம்ப ஊற்றுனா கூட கொஞ்சம் நேரம் கிண்ட வேண்டி வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வராது. கூட கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பை கூட வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையெடுக்காமல். இது கோதுமை மாவுங்கிறதுனால நமக்கு கெட்டியாக வரும். இது நம்ம உடனே கரைச்சி கிண்டனோம்னா கேசரி மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து புளிக்க வச்சுருக்கோம். நல்லா ஒரு 7 மணி நேரங்கிற இடத்துல 10 மணி நேரம் புளிச்சிருச்சு. நல்லா புளிச்சு நுரை கட்டி வந்துருச்சு. நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கோம். அடுப்பு வந்து அதிகமாக தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்துருந்தோம். இப்போ 1 கப்பு சீனி போடுறோம். சீனியை போட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டுவோம். ஏன்னா அது வந்து தண்ணி இலக்க வரும். சீனி போட்டோன்னா இலை வரும், நம்ம மேலே தெரிச்சிடும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு தான் கிண்டோம். இதை கிண்டினதுக்கு அப்புறம் வந்து இன்னும் கெட்டியாக வரணும். பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சு கேரமல் செய்ய போகிறோம். இதுதான் நமக்கு வந்து நல்ல கலர் வந்து அது அல்வாவுக்கு கொடுக்கும். நம்ம இதை வச்சு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டணும். ரொம்ப அதிகமாக நம்ம அடுப்பை வச்சுட்டோம்னா டக்குன்னு கருகிடும். இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுலேயே தண்ணி வரும். வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிரும். இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. ரொம்பையும் புகைய விட்டுறக்கூடாது, ரொம்ப கரேர்னு ஆயிரும். அல்வா வந்து வாடை வந்துடும். இப்போ நம்ம அதை வந்து தேன் கலரில் வந்திருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். நம்ம இப்போ அதை வந்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்படியே கிண்டணும். கலர் வந்து அப்போ தான் நமக்கு அல்வா கலர் வரும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். இன்னும் இவ்வளோ நெய் ஊற்றணும். நம்ம ஒரு 150 நெய் ஊற்றிருக்கோம். முந்திரி பருப்பு வறுக்கும் போதும் இப்போ ஊற்றினதும் இன்னும் ஒரு 100 நெய் கிட்ட ஊற்றணும். ஏன்னா அல்வாவுக்கு வந்து நெய் தானே முக்கியம். இந்த நேரத்தில் வந்து நம்ம 2 கல் உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கல் உப்பு 2-3 போட்டிருக்கோம். ஒரு ருசிக்காக. கொதிக்குது, என்ன மேலே நெய் ஊற தெரிக்குது. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டே தான் கிண்டணும். ஏன்னா இப்படி 1 மணி நேரமாவது ஆகும். அல்வா கிண்டணும்னு வந்துட்டோம்னா 1 மணி நேரம் நம்ம அடுப்படியிலே தான் நிற்கணும். நம்ம இந்த அளவுக்கு கிண்டி இருக்கோம். இன்னும் பதமெல்லாம் வரலை. பதம் வர்றதுக்கு இன்னும் லேட்டாகும். இந்த இப்படி அடுக்கடுக்காக விழுது. நம்ம வந்து பதம் அப்படிங்கிறது சுருண்டு வரணும். நம்ம மைசூர் பாக்கு கிண்டும் போது எப்படி சுருண்டு வருமோ அந்த மாதிரி சுருண்டு வரணும். நம்ம அந்த மாதிரி அள்ளி ஊற்றும் போது மொத்தமாகவே விழுந்துடணும். இப்படி மடிப்பாக விடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதை போடுறோம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போடுறோம். போட்டு நல்லா இன்னும் நம்ம இன்னும் 1/4 மணி நேரம் கையெடுக்காமல் கிண்டணும். பிடிச்சிடக்கூடாது. நம்ம லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அடுப்பை கூட வச்சுட்டோம் அப்படின்னா பிடிப்பு சட்டியில் ஒட்டிக்கிறோம். அப்புறம் அல்வா வந்து ஒரு மாதிரி கருகின வாடை வரும். அல்வா கிண்டிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.
ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டணும். நல்லா கெட்டியாயிருச்சு, கையே வலி ஆயிடுச்சு. இதை கிண்டும் போது கொஞ்சம் கை வலிக்கலை. இப்போ கெட்டி ஆக ஆக கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அல்வா நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த கலர் வரணும்னா சில பேர் வந்து கலர் பொடி ஊற்றுவாங்க. கலர் பொடியை வந்து கரைச்சி அதில் ஊற்றுவாங்க. அப்போதான் இந்த கலர் வரும். நம்ம கலர் பொடி எதுவுமே ஊற்றலை. நம்ம வந்து சீனியை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கேரமல் மாதிரி காய்ச்சி அதை இதில் ஊற்றிருக்கோம். அதனால இந்த கலர் வந்திருக்கு. நம்ம அல்வா வந்து கிண்டி முடிச்சிட்டோம். தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த அல்வாவை எடுத்து கையில் அப்படி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நல்லா உருளுது. கையில் ஒட்டாமல் நல்லாவே உருண்டு வருது. இதுக்கு மேலே கெட்டியாக இருந்தாலும் அல்வா வந்து நமக்கு சவு மிட்டாயினாக்கா மென்று சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், ஜெல்லி மிட்டாய் மாதிரி. இது இந்த அளவு இருந்தால் தான் நம்ம ஸ்பூன்கிட்ட எடுத்து சாப்பிட்றது, கைட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கிண்டி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் கிண்டிக்கிட்டு இருக்கும்போது கையை விட்டுறாதீங்க. பயங்கர சூட்டில் இருக்குது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சே கிண்டுங்க. கொதிக்குது. நெய்யை ஊற்றின உடனே மேலே கொதித்து தெரிக்குது. இது வந்து உங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அல்வா நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து கிண்டி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.